ஆப்ரகடாப்ரா ஆப்ரகடாப்ரா ஜிம் பூம் பயந்திரி மாமா. குட் மார்னிங். குட் மார்னிங். ஆப்ரகடாப்ரா ஆப்ரகடாப்ரா மாமா டீ குடி. தேங்க் யூ. விட்டு மாமா, கப்பு நடிக்குது நாத்தம். ஸ்கூல் போலையா? நீ இனிமே ஸ்கூல் பக்கம் வராத, புரியுதா? நீ ஆடிட்டே வரதை பார்த்து எல்லாரும் என்னை கேலி பண்ணுறாங்க. ஏன் ஒப்பனை மாதிரி உனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கா? ஓ மாமாவுக்கு ஒரு முத்தம் கொடு, நான் வரல. ஆமா 3 தவணைக்கு ஆளே காணோம். எப்படி எங்களோட மந்திரம் மாட்டினியா? இட்லி அடியது கல்யாணமாக 8 வருஷமாச்சு, இன்னும் ஒழுங்கு அவனுக்கு ஒரு இட்லி சுட தெரியாடி. எடுத்துருந்துச்சுன்னா உன் மண்டை உடஞ்சி போகும் பார்த்து. உளுந்த நல்லா பொங்க பொங்க போட்டு தான் ஆட்டினேன். ஆமாம் ஆட்டினேன். நீங்கள் எப்படி ஆட்டுவீங்க எனக்கு தெரியாது வரு. என்ன உன் தம்பி தோற ஒழுங்கு இருக்க மாட்டாரம்மா? முட்டிக்கில தட்டணுமா? என்னைக்கு எனக்கு கோவம் வரப்போன்னு தெரில, அன்னைக்கு அவனை கையை காலை உடைக்கிறானா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன மாப்பிள்ள மாடியிலேயே தூங்கிட்டீங்களா? இப்போ தான் வரைய போல் இருக்கு. உங்கள் அக்கா இட்லியை பூவாக சுட்டு வச்சிருக்கா, ஒரு வாய் வந்து சாப்பிட்றது. நோ யூ ஹேவ் இட் மாமா, என்ஜாய். இங்கிலீஷ் நல்ல குடும்பத்தில் வந்து சம்மந்தம் பண்ணக்கூடா. இவன் நேரத்தை காமிச்சு ஏமாத்தி விட்டாங்க. ஏய் புருஷனா பாரு, அங்கே பொம்மையை பார்க்க போயிட்டான். யோ கத்தாத, இப்படி கட்டி கட்டி சாப்பிட்டீங்கன்னா உடம்புல ஒண்ணுமே ஒட்டாது. அப்புறம் சிக்கி கிருஷ்ணா கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் தான் போடணும். நேரண்டி என்னடா வசூல் கிளம்பிட்டியா? இங்கே பாரு, அவன் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவன்கிட்ட சொல்லி வை. இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. போடா, ஊரில் செய்யாததையும் அவன் செஞ்சு விட்டேன். பாஞ்சுக்கிட்டு வர போ. நீ வீட்டில் இருக்கணும், அப்புறம் ஜெயிலுக்கு அனுப்ப பண்ண மாட்டான். போடா, வேலை இருக்கு. டேய் தருமா, எஸ் மம்மி. ஒழுங்கா இருக்க முடியலையா? மம்மி யார் சொல்கிறதும் கேட்காது மம்மி. லிசன், சொன்னவன் பாதி பேர் அடுத்த 5 வருஷத்துக்கு உயிரோடவே இருக்க மாட்டான். ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். லுக் அட் மீ. கிழிச்ச மாட்டுக்கு தண்ணி வைக்க கூட ஆள் இருக்கு. உனக்குன்னு ஒரு பய கூட இந்த வீட்டில் இல்லை, ஞாபகம் வச்சுக்க. அதான் நீ எனக்கு இருக்கல மம்மி. எத்தனை நாளைக்குடா, எத்தனை நாளைக்கு உள்ள இருக்கிற பயலுக்கு பூரா கடுகடுன்னு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து போட்டு ஏதாவது செஞ்சா என்ன செய்வாங்க? கொன்றுவாங்களா? அப்புறம் யார் ஜெயிலுக்கு போகிறது? இந்த பாருமா, இவங்க எல்லாம் மருந்து குடிச்சு சாவர வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன். ஓகே மம்மி, ஐ ஹேவ் a lot of appointments and I am going. ஓகே போடா கிறுக்கு பயலே, படிச்ச படிப்புக்கு தக்கன வேலையை பாரு. என்னடா அம்மா, அவன் தீபாவளி ட்ரெஸ் போட்டு போறேம்மா. சரி, உன் அண்ணன் தானே, போடா. ஆமா அண்ணன் நொன்ன. ஏய் எதுனாலும் பேசுங்கடா, எனக்கு பேச்சு வர நம்பிக்கைடா. ஏய் ஏய் மேல கை வைடா. நான் தான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? என்னடா உன்னை இடுப்புல தூக்கி வச்சேன் நானே, உட்காந்து மறந்து போச்சா? என்ன பூச்சா கையவங்க? மம்மி படிக்க லைவ் போட்டு புடிச்சு இழுத்து வரேன். என்னன்னு கேளு. ஏம்மா, இன்னும் 2 நாள் இவனை வெளியில விட்டோம், ஊருக்குள்ள ஏலச்சிட்டு கட்டணும் பூரா விட்டு வீட்டை கேவலப்படுத்துவேன். போடா வெளிய விடாதடா. அம்மா, அவனை வெளிய விட்டோம், நம்ம சீட்டுக்கு மணி திவாலை விடு. போடா. ஏய் விட்டுருடா. என்னடா ஓவரா சலம்புற? என்னடா என்னங்கடா? அப்புறம் சவுண்ட கொடுத்து ஊரை கூட்டி. மா எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். முதல்ல நீ உள்ள போ. உள்ள போமா. ஏய் எங்க அம்மா சொல்றேன். எங்க அம்மா சொல்றேன். என்ன பண்ற? என்ன பண்ற? ஏய் எங்க அம்மா சொல்றேன். எடுத்து போடா. ஏய் சப்படா. ஏய் போடா. பொம்பளை உள்ள போங்க. பொம்பளை உள்ள போங்க. பொம்பளை எல்லாம் உள்ள போங்க. பொம்பளை எல்லாம் உள்ள போங்க. எங்க பின்னாடியே வர? பொம்பளையால தான் உள்ள போச்சு. நாங்க பொம்பளையா நீயே? போ, அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாரு. இரு பார்த்துட்டு வரேன்.
தூங்குமாம்மா தூங்குமாம்மா. எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் சந்தோஷமாக நிம்மதியாக சுதந்திரமாக வாழ்ந்ததுன்னா அது இங்கே தாங்க. படிக்காத குடும்பத்துலேருந்து வந்த என்ன டாக்டர் ஆக்குனது இந்த காலேஜ் தாங்க. எங்கள் கேங்குக்கு படிப்பு தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்க. அதனால் எங்களை ஃப்ரூட் கேங்னு சொல்லுவாங்க. அதாங்க பழகோஷ்டி. நான், சுபாஷினி, ஸ்டெல்லா, கவிதா, கேசவன், செல்வராஜ்னு எங்கள் டீமில் இந்த 6 பேருமே ஒரு நல்ல டாக்டர் வரணும் கன்விக்ஷனோட இருந்தேங்க. ஹசன், உன் கொடுமையை நிறுத்து. திஸ் இஸ் டூ மச். என்னதே கொடுமை? நீங்களா திருந்த மாட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இயர்லாம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாரு இவனுங்களா? எங்க ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கணும்டா. நீ வேணா ஆக்கிக்க. உங்களா பழகோஷ்டிங்களா, அருவம் மண்ணைங்களா, உங்களை ஒழிச்சாதான் அந்த காலேஜ் உட்படும். அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் ஹெச்ஓடி டாக்டர் காமராஜ் சார் தான். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே படித்து வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும் தான் விரும்புகிறோம். ஆனால் நிறைய பேர் உண்மையாக நேர்மையாக சம்பாதிக்கணும்னு விரும்புகிறதே இல்லை. இதுதான் இந்த நாட்டோட பிரச்சனை. அவங்கவுங்க கடமையை ஒழுங்காக செஞ்சால் சம்பாதிக்கலாம். என்ன ஒன்று கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த நாட்டில் சம்பாதிக்கிற விவசாயி மாதிரி. நான் கிராமத்துலேருந்து வந்தவன். என் வாழ்க்கை அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்ட உண்மை இதுதான். உலகத்தில் உடம்புல உண்டாகிற வலியை நீக்கிறவன் தான் கடவுள். அந்த வலிமை உங்ககிட்ட இருக்கு. களங்கம் இல்லாமல் ஆடம்பர வாழ்க்கைக்கு அடிமையாகாமல் இருந்தால் நீங்களும் கடவுளாகலாம். நான் உங்களுக்கு பாடம் நடத்த வரல, உங்களோட நானும் கற்றுக்க வந்திருக்கேன். என்னப்பா ஆச்சு உனக்கு? திரும்ப திரும்ப முகத்தையும் உடம்பையும் பார்த்துக்கிட்டே இருக்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஹாய். தூக்கு. என்ன திடீர்னு மயக்கம்? நல்லா தூங்கலையா? என்னாச்சு சார்? அவ உடம்ப அவளே கண்ணாடியில் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கா. ஏதோ பயப்படுறான்னு நினைக்கிறேன். நத்திங் டு வரி டாக்டர். செகண்ட் இயர் சிண்ட்ரோம். வழக்கமாக செகண்ட் இயர்ஸ்க்கு வர பிரச்சனை டாக்டர். செகண்ட் இயர் சிண்ட்ரோம்னா பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நோயை கண்டுபிடிக்கிறதா நம்ம வேலை. அந்த நோயெல்லாம் நமக்கு வந்துருச்சுன்னு நினச்சி பயப்படுறது ரொம்ப தப்பு. புரிஞ்சுதா? அப்புறம் பேஷண்ட்டை யார் க்யூர் பண்ணுவாங்க, தெம்பு கொடுப்பாங்க அவங்களுக்கு. இப்படி தான் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது என் புருவ முடியை இழுத்து பார்த்தேன். ஒரு முடி என் கையோடு வந்துருச்சு. எனக்கு தொழுநோய் வந்துட்டாதான் நினச்சி நான் பயந்துட்டேன். ஆமாம், கேஷுவாலிட்டியில் கொண்டு வந்து எப்படி அட்மிட் பண்ணீங்க? சார் தர்மந்தா தூக்கிட்டு வந்தான். அப்படியா? எந்த ஊர் பாணி? தேனி டிஸ்ட்ரிக்ட் ஏத்த கோயில் சார். வில்லேஜா? எஸ் சார். அதான் புல்லுக்கட்டை தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்து போட்ட போல இருக்கு. ஒரு பேஷண்ட்டை தூக்குற அளவுக்கு முதல்ல டாக்டருக்கு உடம்புல தெம்பு வேணும். வெரி குட். தேங்க்யூ சார். சுபாஷினி, ஐ ஹாவ் அ கிரேஸ் ஆன் தர்மன். ஐ திங்க் நான் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். மயங்கி விழுந்தார். அவன் ஃப்ரெண்டுன்னு தூக்கினான். அதுக்கு லவ்வா? என்ன ஸ்டெல்லா? அத்தனை பேர் இருந்தாங்களே, ஆனால் அவன் தானே என்னை வந்து தூக்குனான். இப்போ சொல்லு. நீ உத வாங்க போற. டைம் வந்துடுச்சு. யூ வெயிட் அண்ட் see in the morning. அண்ணா கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆமாம். ஓ ஐயோ. Two type of diseases. One is infectious diseases. Second one, constitutional diseases. Yes.
constitutional diseases are here defined as malfunctions or pathological lesions whose etiology depends to a significant degree upon the action of genetic factors. If a disease occurs sporadically among genetically heterogeneous individuals, it may be possible to distinguish between hereditary and environmental influences. The importance of genotype is then not determinable in genetically controlled laboratory mice. However, it has been possible to identify a wide variety of constitutional diseases. Let me elaborate in detail. என்னாச்சு? செல்லே கடனில் வாங்கினது, இதில் அதை வாங்கி இதை வாங்கணும், எஸ்எம்எஸ் வேறு. ஏ இங்கே வாமா, இங்கே வா, போ 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 போய் உட்காரு, போ போத்தா போ. என்ன வேணும்? அண்ணே டாக்டர் பார்க்கணுண்ணே. உடனே பார்க்கணுமா இல்லை 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கணுமா? உடனே பார்க்கணுண்ணே, அர்ஜென்ட். ஏம்மா பையன் பேசுமா, பக்கத்துலான்னு இருக்கேன். உடனே பார்க்கணுண்ணே. உடனே பார்க்கணுமா? அப்போ நான் அண்ணன் டீ சாப்பிடணுமே. ஏய் டோக்கன் நம்பரை பாருங்கம்மா, டோக்கன் நம்பர் என்ன? டீ 8 ரூபா தானே, நீ 20 ரூபா கொடுத்துருக்க. டீயோட சேர்த்து உளுந்தோடையும் சாப்பிடுங்கண்ணே. நல்ல உள்ளையா இருக்கியம்மா, போய் உட்காரு. இந்தா வந்துடுறேன், இந்த டாக்டரை கூப்பிட்டு வந்துடுறேன். டாக்டர் பார்த்துடலாம், பொறுங்க. பேஷண்ட் வெயிட்டிங் சார். சார் சிஆர்ஆர் ட்ரைனிங்லே இவ்வளோ சின்சியராக இருக்கீங்களே சார், பேசாமல் நீங்கள் கவர்மெண்ட் டாக்டராக ஜாயின் பண்ணிடலாம்ல சார்? மிஸ்டர் கோபால், போஸ்டிங் வாங்குற அளவுக்கு நமக்கு வசதி பத்தாது. நான் கிராமத்துலேயே சர்வீஸ் பண்ணிக்கிறேன். சார் இவரே சார் ஃபஸ்ட்டு வந்த பேஷண்ட்டுங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். என்னம்மா பிரச்சனை? பேர் கழுவாயி, வயசு 70, அஜீர்ணம்ண்ணே. அப்படியா? அப்படி என்ன சாப்பிட்டீங்க? கெடா வீட்டுக்கு போனோம், கறி ஓவராக தின்னு பிடிச்சிங்க. உங்கள் பேர் என்ன? வீராயி, வயசு 68, சேம் ப்ராப்ளம். எல்லாருக்கும் அதே பிரச்சனை தானா? ஆமாங்கய்யா. ஏம்மா இது என்ன செமிக்கிறதுக்கு மருந்து கொடுக்குற இடம்னு நினச்சிங்களா? கறியை தின்னமா வெத்தலையை போட்டோமா அப்படி போனோமா இல்லாமல் இங்கே வந்திருக்கியா? மிஸ்டர் கோபால், சாரி சார். ஆக ஒரு ஆட்டை முழுசாக உரிச்சு தின்ட்டு வந்திருக்கீங்க இல்லையா? வயசாகுதுல கறியை குறைச்சி சாப்பிடணும். சரிதா? எல்லாருக்கும் ஒரே மருந்தே. உனக்கு என்னம்மா பிரச்சனை, டாக்டர்கிட்ட சொல்லுமா. பேர் அன்புச்செல்வி, வயசு 24, ஊரு காமுக்கப்பட்டி. ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏதாவது சத்து டானிக் எழுதி விடுங்க. இதுகளுக்குன்னா ஏஜென்ட் நீ தானா? அது இல்லைண்ணே, எங்கள் அம்மாவுக்கு மேலுக்கு முடியாமல் இருந்தப்ப ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தேண்ணே. ஆஸ்பத்திரிக்கு வழி தெரியாது, அதான் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியாமல் போச்சுண்ணே. அதான் ஊரில் யாருக்கு மேலுக்கு முடியாட்டியும் உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்துடுவேன். நாங்கம்மா, இது உங்களுக்கு, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. வா அப்பதா போலாம். இருமா வருவாரு. போத்தா போத்தா போ, பைய போ. அண்ணே தப்பா நினச்சிக்காதீங்க, இதில் என்ன எழுதிருக்குன்னே புரியலண்ணே. ஏய் இது உனக்கு அழி இருக்காரு. மிஸ்டர் கோபால், மறுபடியும் சாரி சார். சொல்லு. அண்ணே நீங்க வேணா பாருங்க, கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கு உங்க கையெழுத்து. நான் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன், எனக்கே ஒன்றும் புரியல. ஏன்னா இம்புட்டு படித்தோம், நம்ம டாக்டருங்க எழுதுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுண்ணே. நீங்களாவது கொஞ்சம் புரியுற மாதிரி எழுதுங்க. எல்லாத்தையும் தமிழ் எழுதிட்டேன். ஜெலிசில் ஆண்டி, நல்லதுண்ணே. கூப்பிட்டீங்களாண்ணே? சத்யா, டேக் கேர் ஆஃப். ஓகே டாக்டர். வரேண்ணே. சார் மற்ற பேஷண்ட்டில் பார்த்துடலாமா சார்? மிஸ்டர் கோபால் சார், அன்புச்செல்வி யார், எந்த வீட்டு பிள்ளைன்னு கொஞ்சம் விசாரிங்களா? அவ்வளோ அழகாக இருக்குது. மிஸ்டர் கோபால், அழகுங்கிறது நிறத்துலேயோ உருவத்திலேயே கிடையாது. சரி, செய்கிற செயலில் இருக்குது. பேஷண்ட்டு 5க்கும் 10க்கும் கை நீட்டுற உங்களுக்கு அதை புரிய வைக்க முடியும். உங்கள் விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி. என்னம்மா அன்புச்செல்வி, மாத்திரை தரீனா வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். வடை இடம் வேணும்னாலும் வாங்கி சாப்பிடு. ஆமாம், காமாக்கப்பட்டியில் யார் மகம்மா? காவக்காரு பரம மகனே. ஓ, எது வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க, காசு கொடுக்க வேணாம். ஏண்ணே? என்னமே அப்படித்தாம்மா. உங்கள் டாக்டர் வராரு. ஏய் ஏன் கணக்கில் வச்சுக்கப்பா. சார் டீ காப்பின்னா என் கணக்கில் தான் சார் வாங்கி கொடுத்துருக்கேன். 10-20 வாங்குறோம்னு என் மேலே லஞ்ச நடவடிக்கை எடுத்துடாதீங்க சார். நான் புள்ள ஊட்டிக்காரேன் சார்.
வாங்க வணக்கம், நல்லா இருக்கீங்களா? கண்ணு கட்டின தூரத்தில் வைகை ஏற்று தண்ணி இருந்தும் இந்த விளையாட்டு காட்டை தேடி வந்திருக்கீங்க. அதான் யோசனையாக இருக்குது. என் மகன் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கு. நீங்கள் டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, சரியாக வருமா? எல்லாம் சரியா வரும். பிடிச்சிருக்குல்ல, அதான் தேடி வந்திருக்கோம். வாப்பா அன்பு, எல்லாருக்கும் டீ கொண்டாந்து கொடுமா. எப்பா, உன் பேர் என்னப்பா? அன்பு செல்வி. கிழவிக்கு பேர் தெரியாதாக்கு. அந்த பிள்ளைக்கு காது கேட்குதா இல்லையான்னு செக் பண்ணுவார். எனக்கு டீ. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேனே. ஏப்பா, கம்மாக்கு 100 வேலைக்கு வந்திருக்கியோ? அதெல்லாம் எங்கேயும் போகாதப்பு. நம்ம வைகை டேமை ஒட்டி இருக்கிற வெள்ளரி தோட்டத்துக்கு தான் வேலைக்கு போவோம். நீ உள்ளே பார்த்தா இந்த பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், என் மகன் 10வது தான் படிச்சிருக்கு. நீங்கள் டாக்டர்னு சொல்கிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் என்னால் செய்ய முடியாது. என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சு விடுறேன். நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல. உங்கள் பொண்ணு தான் எங்கள் சொத்து. எல்லாம் லவ்ஸு, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. முதல்ல உங்கள் பொண்ணு என்ன நினைக்குதுன்னு கேட்டு சொல்லுங்கள். மிஸ்டர் கோபால் சார், டிரைவர் அங்கே தனியாக இருப்பாப்புல, அவர்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்களா? இதத்தே சார் நான் எதிர்பார்த்தேன். சாரி சார், ஆல் தி பெஸ்ட். நம்ம கைக்கு மீறின சம்பந்தம். உனக்கு சம்மதம்னா சொல்லு, என் சத்து மட்டும் தூக்கி விடுறேன். பறந்து பொழைச்சிக்க மாட்டே. ஏப்பா, நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். மாப்பிள்ள சேக்குமாரு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போடு. என்னவாமா, அங்கேயும் போய் அரசியல் பேசினியா? விரட்டி விட்டாங்க. உண்மையை பேசுனாண்டா. அது இடம் போகிற லேவல் பார்த்துல பேசணும். எங்கள் தேவா போடா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போடுற. ஒன்றும் இல்லை, என் மக உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த வந்துடுறேன். டேய், ஏன்டா பறக்கிற? உட்கார். இரு, போய் பேசிட்டு வந்துடு. இரு, வீட்டுக்கு பின்பக்கம் போய் பேசிட்டு, அங்கே எங்கள் அம்மா இருக்குது, அவன் நடக்க முடியாத கிழவி, அதுக்கிட்டே ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து. சாரி, அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் உங்களை அண்ணன்னு கூப்பிட்டேன். அதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கு. சாரி. நீங்கள் எனக்கு மாமா. இதாரு? இது என் அப்பத்தா. அப்பத்தா, ஓ, நான் பேத்தியை கட்டிக்குவா. ராசனா கட்டிக்கப்பா. நான் வரேன். ஏய், என்னாச்சு? என் அப்பனோட வீட்டையும் நிலத்தையும் விற்று தான் இந்த கல்யாணத்தை நடத்துகிறோம். வீட்டில் இருக்கிற 2 ஜீவனையும் வாடகை வீட்டில் விட்டுட்டு தான் நான் உங்கள் கூட வரணும். இப்போ திடீர்னு 50 பவுன் நகையும் 5 லட்சமும் கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது? என் அப்பனை ஊரில் கடங்காரனா விட்டுட்டு உங்கள் கூட எப்படி வர்றது? உங்களை செலவழித்து படிக்க வச்சுருக்காங்க. நீங்கள் பெரிய இடத்துல பொண்ணு எடுத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் செய்வாங்க. எங்கள் வீட்டில் நகை பணம் கேட்டு ஏதாச்சும் தொந்தரவு பண்ணாங்களா? தொந்தரவு இல்லை மாமா, ஊரில் உலகத்தில் கேட்கறது தானே. என்ன கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. எல்லார்கிட்டையும் சொல்லிட்டோம். பயமாக இருக்கு மாமா. யூ ஆர் மை ஒய்ஃப், அண்டர்ஸ்டாண்ட்? சரியா? மருமகளுக்கு எங்கள் அம்மா குங்குமச்சிமிழ் கொடுத்து விட்டாங்க.
எல்லாம் ஓனால தானே கேட்டோம் உனக்கு 50 பார்த்து பார்த்து போடுறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா தேட தடவை தலையை உட்காருவாங்களா? தெரியுமா உங்க அண்ணன் பாவண்டா இப்படி தள்ளி விடுறீங்களே இன்னும் நாங்க பிடிச்ச தள்ளி விடுறோம். அவங்க வீட்டுல போய் கல்யாணம் கேட்டதுக்கு எங்க போட்டு அடிக்கிறியா? தர்மா அமைதர்றா, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்டா. கல்யாண வீட்டில் மொய் வைக்கிறாங்க, அதுக்கு கல்யாண வீட்டுக்கார பிச்சை வைக்கிறான் எடுத்தோமா? சம்பிரதாயமா? நீ கேட்டது பேர் வரதட்சணை. மொய்ங்கிறது அன்பளிப்பு. நீயா போய் புடு கூடாதுன்னா நாங்க ஒன்றும் அடிச்சு கேட்கலடா. கிறுக்கு போல ஊர உலகத்துல எல்லாம் கேட்டுக்கிட்டான். நான் சொல்றதுல பொண்ணை கட்டுறா, உனக்கு பெரிய ஆஸ்திரியை கெடுத்துருவாங்க. நீ ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு அவங்க ஒரு சின்ன கிளிக்காக கெடுத்து வேணாமா? அதான் போய் கேட்டுருக்காங்க. யோ வெளியே ஏதோ பிரச்சனை நடக்குது, என்னன்னு போய் கேள. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, இந்த ஆம்பளை சண்டையெல்லாம் நான் கலந்துக்கிறதே கிடையாது. நானே வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சிருக்கேங்கிற டென்ஷன்ல இருக்கேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு தானே வைக்க சொன்னேன். பாரு சோறு சோறுன்னு சரியான சோத்து சாம்பிராணி. சின்ன பிள்ளைங்க கணக்கா அடிச்சிட்டு இருக்கீங்க. காசு கேட்டேமா தக்கேட்ட பசங்க. சரா நீ போ. அவங்க கொண்டு காசு கேட்க மாட்டாங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போ போ, நீ போயா போ போ. பாருமா கட்டை கிழிச்சிட்டான். சரியா போடா போ. போடா அர்ஜுனா போ போ உள்ள போ. ஒத்துமையா இருப்பாங்கன்னு பஞ்ச பாண்டவங்க பேர் வச்ச எவன் கண்டுபட்டாச்சோ? பாத்தீங்கல்ல இல்லாதவன இறக்கப்பட்டு வந்தா புத்திய காமிச்சிட்டீங்கல்ல. உள்ள போமா. யோ இல்லனா இல்லன்னு சொல்ல வேண்டியதானேயா? வக்கீலனா சொல்ல வேண்டியதானே? அதை விட்டு சண்டை போட்டு வரீங்களோ? எங்க என்ன ஒரு நாள் கூட நடிச்சது இல்லையா? அவனை அடிக்க விட்டீங்கல்ல. உன் பொண்ணு நாலு பேரும் எங்க வீட்டுல வந்து எப்படி நிம்மதியா வாழும்? உன் மகன் இன்னும் எங்க வீட்டுக்கே வரல, அதுக்குள்ள குடும்பத்தை பிரிக்க பாக்குறீங்களா? வீட்டுக்கு வந்தா என்னவெல்லாம் செய்வீங்க? நம்ம ஆளுங்க இறங்கி வந்தா நல்லா வைக்கிறீங்க ஆப்பு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. கூட்டு குடும்பத்தை பிரிக்க பாக்குறீங்களோ? எங்க அண்ணன் கட்டுறதுக்கு எத்தனை பேர் கியூல நிற்கிறாங்க தெரியுமா? போய் இந்த தருத்திரம் முடிச்ச சாக்கடை விழுந்திருக்கான். நீங்க தானே முதல்ல கேட்டு வந்தீங்க. என் மகளை தர விருப்பம் இல்லை, இந்த கல்யாணம் நடக்காது, நீங்க போலாம். அத என்கிட்ட சொல்லாத. மைய வச்சு மைக்க வச்சிருக்கீங்கல்ல, அவன் வருவான், அவன் கிட்ட சொல்லுங்க. புரியுதா? ஏய் வாடா. வெள்ளைய கட்டி கொடுக்க காசு இல்லனா பிச்சை எடுக்க வேண்டியதானே? எங்க குடும்பம் தான் கிடைச்சதா? நல்லா தள்ளி விட பாக்குறாங்கயா. அம்மா, இவங்க வேணாம்மா, இவங்க வேணாம். நாலு பின்ன கேஸ் வெடிச்சிருச்சு, கடத்தில் விழுந்துருச்சுன்னு காசுக்காக ஏதாவது செஞ்சு விட்டாங்கன்னா நான் என்னவா பண்ணுவேன்? என் பிள்ளைக்கு நான் எங்க எடுப்பேன்? நீ கவலைப்படாதம்மா. நிலத்தில் வேலை செய்கிறவனுக்கு ஒன்றே நான் கட்டி வைக்கிறேன். அவன் உனக்கு காலம் பூரா கஞ்சி ஊற்றுவேன். படித்த பயிலுங்க நமக்கு வேணாமா? வேணாம். அம்மா அம்மா, அப்பா இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்றாருமா. நான் ஒரு மாமாவா நினைச்சிட்டேன். அப்பா அப்பா, ஏன்பா இருட்டில் உட்காந்துருக்க? நான் இன்னைக்கு காவலுக்கு போகலம்மா. ஏன்பா? நான் வேணா அவங்க காலில் விழுந்தாவது ஒன்று அந்த டாக்டர் தம்பிக்கிட்ட இருப்போம். என் அப்பா யார் காலையும் விழக்கூடாது. அவங்க தானேப்பா 2 காரை அமர்த்தி கேட்டு வந்தாங்க. அவர் வருவார், எனக்கு தெரியும். நீ நிம்மதியாக போயிட்டு வாப்பா. நிம்மதி ஒப்பனுக்கு செத்தாத்தே நிம்மதி.